ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருந்துக்கிட்டு கோச்சிக்கிட்டு அவங்க அண்ணங்கிட்டே போயிடுறாங்க. என்ன சொல்கிறதுன்னு அவங்களுக்கு இன்னுமே புரியல. அவங்க அண்ணன் என்ன சொன்னார், நீ எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வர்றப்ப மாப்பிள்ளையோட தான் வரணும். நீ போகிறப்ப எப்படியோட போயிட்ட, உன் வாழ்க்கை நல்லபடியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் அதை நான் கெடுக்க மாட்டேன். ஆனால் நீ இந்த வீட்டுக்கு வரணும்னா கண்டிப்பாக நீ உன் மாப்பிள்ளையோட தான் வரணும். இந்த வீட்டு மாப்பிள்ளையோட வந்தால் தான் உனக்கும் மரியாதை கௌரவம், எனக்கும் அதுதான் கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா. அதை நினச்சி அவங்க அழுதுகிட்டே போகிறாங்க. அதனால அவங்க அண்ணன் இருந்துக்கிட்டு வீட்டு வாசப்படியில் போய் நின்ற மல்லி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக உள்ளே கூட்டுக்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதுக்காக நம்ம அதை பிரச்சனையை பெருசு பண்ணக்கூடாது, இப்போதைக்கு அதை சமாளிக்கிறது எப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர அதை பெருசு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே விஜய் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சுங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் தெரிய வருது. எல்லாத்தையுமே அவங்க அக்கா தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க டைனிங் ஹாலில் உட்காந்துக்கிட்டு. எப்படியோ ஆனால் மல்லியை வீட்டை விட்டு துரத்தியாச்சு, இனிமேல் நமக்கு சந்தோஷம் தான் ராஜிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஞ்சிதா சொல்ல, அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், இதெல்லாம் ஒரு சந்தோஷம் இல்லை, ஆனால் அவளை நிரந்தரமாக இந்த வீட்டை விட்டு துரத்துறோம் பார்த்தியா, அதுதான் நம்மளுடைய உண்மையான சந்தோஷம். அதுவரையும் எனக்கு நிம்மதியே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்க. அது எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. ஏன்னா இப்போதைக்கு இவங்களுடைய வாக்குமூலம் நமக்கு பெரிய இதுவாக இருக்கும். அதனால நம்ம விஜயும் பேசாமல் அமைதியாக இருக்காரு. இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்க, எது பேசுகிறாங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு உண்மையே தெரிய வருது. ஐயோ, தெரியாமல் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே, மல்லி எந்த தப்புமே பண்ணலாம்னா அவளை சந்தேகப்பட்டு அவளை வீட்டை விட்டு அமைச்சிட்டோம், அவளுக்கு எந்த இதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் மல்லிக்கு நம்ம மேலே இருக்கிற மரியாதையும் அக்கறையும் பாசமும் எதுவுமே எனக்கு அவன் மேலே இல்லை. யார் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமாக நம்பிடுறேன். கடைசியில் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. எத்தனை நாளைக்கு தான் இந்த கண்மூடி ஆட்டம் அண்ணாமூச்சி ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுறாரு. என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள். எப்போ பார்த்தாலும் அவசரமாக முடிவெடுத்துற வேண்டியது, அதுக்கப்புறம் இப்படி பண்ணுறமே அப்படி பண்ணிட்டோமேனு ஃபீல் பண்ண வேண்டியது. உங்களுக்கு இதுவே ஓவராக தெரியல விஜய் சார், எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டுருக்கீங்க. அந்த ஜெயில் விஷயத்துலையும் அப்படி தான் பண்ணீங்க. மல்லி போய் ஜெயிலில் அடிபட்டு உதப்பட்டு வர்ற வரையும் அவங்கள அப்படியே நல்லவங்க மாதிரி உங்கள் அக்கா பேச்சு கேட்டுக்கிட்டு அவங்கள கெட்டவங்கன்னு நினச்சிங்க. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க நல்லவன்னு சொன்னீங்க. ஆனால் அவங்களால நம்பவே கூடாது, கண்மூடித்தனமாக நம்புறீங்க. முன்னப்பட தெரியாதவங்க மேலே கூட நல்லவங்க அப்படின்னு ஒரு கரிசனம் இருக்கும். ஆனால் இவ்வளோ நாள் பழகின உங்களுக்கு எந்த ஒரு கரிசனமும் இல்லை. அதுலேருந்தே தெரியுது நீங்கள் இவ்வளோ பெரிய மட்டமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா மல்லியை போய் நம்ம பார்த்து பேசி ஆகணும், இல்லைன்னா நான் வந்து மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கிட்ட போயிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு மனசே வரல. எப்படி அவன் மூஞ்சில் முழிக்க போகிறேன், இவ்வளோ ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பண்ணி என்ன ப்ரோஜனம் சொல்லுங்கள். முதல்ல அதெல்லாம் யோசிச்சிருக்கணும். முதல்ல எதையும் யோசிக்கிறதில்ல. பின்னாடி வந்து ஐயோ குத்துதே குடையுதேன்னு சொல்ல வேண்டியது. என்ன சார் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டலான்னு தோணாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேணும் இல்லை. இவ்வளோ நாளாக மல்லி கூட இருந்திருக்காரு, மல்லி இப்படி பண்ணியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவர் நினைக்கணும். அதை விட்டுட்டு யாரோ சொன்னாங்க அப்படின்றதுக்காக மல்லி தப்பாக நினச்சிட வேண்டியது, அதுக்கப்புறமா சாரி கேட்க வேண்டியது, இதெல்லாம் யாருக்குமே பொறுக்காது. ஆனால் அவங்க அதை பண்ணுறாங்கன்னா அதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் மல்லியோட அண்ணங்கிட்ட போய் பேசுகிறாங்க. அவங்க எதுவுமே நடக்காத மாதிரி வாங்க வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு எது நினச்சின்னு சொல்ல, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், மல்லி எந்த தப்புமே பண்ணல, ஜெயில் விஷயத்தில் என்னாச்சோ அதே தான் இங்கேயும் ஆயிருக்கு, அவளை நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதனால் கூட அமைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இல்லைண்ணே நான் போக மாட்டேன், நான் போகவே மாட்டேன், இவங்க நினச்சா என்னை வீட்டை விட்டு வெளியே போடுவாங்களாம், நினச்சா வீட்டுக்கு வாங்குவாங்களாம், இவங்க வச்சு வேலைக்காரியா நான்லாம் போக முடியாது, இவங்க அக்கா என்ன பேசுகிறாங்களோ அதை கண்மூடித்தனமாக நம்புறாங்க, அப்படின்னா நான் அவங்க வீட்டுக்கு போகணுன்னா அவங்க அக்கா அந்த வீட்டை விட்டு போகணும், அப்படி போனால் மட்டும்தான் நான் வந்து அந்த வீட்டுக்கு போவேன், இல்லை நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக நிற்கிறாங்க நம்ம மல்லி. இப்போ தான் மல்லிக்கு புத்தி வந்திருக்கு. இவ்வளோ நல்லா தெரியாமல் இருந்தாங்க, இப்போயாச்சும் புரிய வருது. அந்த ராஜேஸ்வரி வீட்டில் இருந்தால் நம்ம நிம்மதியாக இருக்கவே முடியாது அப்படின்றது எப்படி ஒரு வழியாக இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுவே போதும், இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நான் வரேன், இல்லைன்னா நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ வெண்பாக்காக கூட வரமாட்டியா அப்படின்னும். வெண்பாக்காக நான் வருவேங்க, வெண்பா என்னுடைய செல்ல குழந்தை, அவளுக்காக நான் வருவேன், நான் வரமாட்டேன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் உங்கள் அக்கா பேச்சை கேட்டுட்டு ஓவராக பண்ணுறீங்க பார்த்தியா, அதை மட்டும் என்னால் சகிச்சிக்கவே முடியாது, என்னால் வீட்டுக்கு வரவும் முடியாது, அதனால் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே உங்கள் அண்ணங்கிட்ட கதறி அழுறாங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருக்கேன், நீங்களாச்சும் என்னை புரிஞ்சுக்கணும் இல்லையா, எல்லாருமே என்னை தப்பாக நினச்சா எப்படி, நான் மட்டும் என்ன தான் பண்ணுவேன், எனக்கு சின்ன வயசுலேருந்தே சுய புத்தி இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் என் அக்கா தான் என்னை வளர்த்ததுனால என் அக்கா சொல்கிற எல்லாமே ஒரு கரெக்டாக இருக்குமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான், அதுக்காக தான் இப்படி பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.